வணக்கம் திரு அஞ்சனி தேவராஜ் அவர்களே. இன்று எங்களுடைய என்டிவி இணையதளத்திற்காக உங்களுடைய மருத்துவ குறிப்பு என்னவாக இருக்கிறது? வணக்கம், என்னுடைய பேர் ஆண்டனி தேவராஜ். நான் ஜெர்மனில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு இந்த மாதம் வந்திருக்கின்றேன். சில நண்பர்களுக்கு வந்து சேர்ந்து சில மருத்துவ விஷயங்களை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். இன்றைக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சர்வரோக சஞ்சீவி, அதாவது ஆப்பிள் சைடர் வினிகர். அதை நாங்கள் பாவிக்க முன்பு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இலங்கையில புலம்பெயர்ந்த நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்கள் அவர்கள் எவ்வளவு வருத்தத்தால பாதிக்கப்படுறான்னு எனக்கு தெரியும். காரணம் என்னன்னா, நான் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது சாதாரணமாக ஒரு தமிழ் மகன் 50 வயதுக்கு மேற்பட்ட இலங்கை தமிழ் மகன் 10 இருந்து 26 மாத்திரைகளை அவன் சாப்பிடுறான் ஒரு நாளைக்கு. அது மன அழுத்தம், சிசோஃப்ரினியா, கண் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, இருதயவதி பிரச்சனை, மற்றது காது பிரச்சனை, கை எலும்பு நோக்கல் பிரச்சனை, சலரோக பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, மற்றது ஒட்டிய கைகால் மூட்டு உலகுகள், வெரிகோஸ், இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இப்படியான பிரச்சனைகளுக்கு உலக ரீதியிலே அதிகமான மருத்துவர்கள் மற்றும் இந்த மருத்துவத்தை கண்டுபிடிக்கின்ற நிறுவனங்கள், இந்த மெடிசினை கண்டுபிடிக்கும் நிறுவனங்கள் அதிகமான மாத்திரைகளை, ஆயுர்வேத மாத்திரைகள் மற்றது ஆங்கில மருத்துவம் எனப்படுகின்ற மாத்திரைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து கொடுக்கின்றனர். பலர் இதனை பெற்று பிரயோசனம் பெற்றிருக்கின்றனர். பலர் இதனால் மேலும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனர். அப்ப இந்த விடயத்தில் இருந்து, இந்த நோய்களில் இருந்து தப்புவதாக இருந்தால் இவர்கள் எப்படியான விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதாவது எப்படியான விடயங்களை அவர்கள் இயற்கையான வைத்திய முறைகளை பார்த்தால் பாங்கய்யா நான் சொல்ல வர்றது இந்த சர்வரோக சஞ்சீவி, அதாவது ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் உண்மையில துரமான சாமான். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தின்படி எத்தனையோ விதமான பக்க விளைவுகள் இந்த ஆங்கில மருந்துகளால, அந்த அலோபதி மருந்துகளால வருகின்றது. அதுக்கு நான் அவர்கள் பாவிக்கிறவர்களை குறைஞ்சது ஒரு 26 டேப்லெட்ல இருந்து 10 டேப்லெட்டுக்கு நான் குறைச்சு கொண்டு வரேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், இதான் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர். நீங்க பார்த்திருப்பீங்களா? இந்த ஆப்பிள் சைடர் லண்டன்ல சேன்ஸ்பரியில வாங்கலாம், ஜெர்மன்ல டீடெல் இல்லாட்டிக்கு நட்வல் ஆடல்ல வாங்கலாம், சுவிட்சர்லாந்துல மிக்ரோஸ் இல்லாட்டி கோப்புல கூட வாங்கலாம். சரியான சீப்பான சாமான். அந்த ஆப்பிள் சைடர் வினிகர் உங்களோட உடம்புக்கு ஒரு துறவான சாமான். அது எப்படி பாவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி ஒரு கிளாஸ் தண்ணியில கலக்கி போட்டு வெறும் வயிற்றுல குடிங்க. உங்களுக்கு உடம்புல உள்ள அமிலத்தன்மை முழுக்க ஒரு அரை மணத்தியாலத்தில் காரத்தன்மை ஆகி உங்கள் உடம்பு நல்ல பலனாக உற்சாகமாக செய்யப்படுகிறது. இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு டயபிட்டிஸ் உள்ளவர்கள் அவர்கள் இது ஒவ்வொரு நாளும் பாவிப்பார்களா இருந்தால் அவர்கள் தங்கள் டயபிட்டிஸ் இந்த அளவுல 20 வீதத்தை நீங்க குறைக்கலாம். கொலஸ்ட்ரால் வெட்டி எறியுது, எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சு கொலஸ்ட்ரால் நீங்க ஒரு 6 மாதத்துல கொலஸ்ட்ரால் மிகவும் ஒரு 50-60 வீதம் குறைந்த அளவுக்கு வருகிறது. அதே மாதிரி உடம்பு நிற கூடினவர்கள் தயசு நல்ல ஒரு டிப்ஸ் தான், ஒவ்வொரு நாளும் குடியுங்கோ. இந்த போத்துல மட்டும் குடிச்சு முடியுங்கோ, நீங்க குறைஞ்சது 8 கிலோவாவது நீங்க குறைப்பீங்க என்றதுக்கான ஆதாரங்கள் எங்களோட வீடியோ கிளிப்ல எல்லாம் இருக்கிறது. அது எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு மருத்துவ விஷயங்களை உங்களுக்கு சுகப்படுத்தும். அதாவது எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட இது நீங்கள் எப்பவும் உங்களோட வச்சிருக்க வேண்டிய சாமான். இது ஈஸியா வாங்கலாம், உலகம் முழுக்க வாங்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் தி பெஸ்ட் மெடிசின் ஃபார் எவ்ரி பர்சன். சுவிட்சர்லாந்துல என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? இந்த சுவிட்சர்லாந்துலயோ இல்லாட்டி ஜெர்மன்லயோ சொல்லுவாங்க ஆப்பிள் எசிக் சொல்லி. இங்கிலாந்துல வாங்குவீங்களா இருந்தால் ஆப்பிள் சைடர் வினிகர். இலங்கையில வினாகிரி என்று வினாகர் வினாகிரி ஆனா நீங்க அப்பிள்ல செய்யப்பட்ட வினாகிரியா இருக்க வேணும். அது வேற இடங்கள்ல வேற மாதிரி பதத்துல பாவிக்கப்படுவது, இறைச்சிகள் அவைக்கிறது பாவிக்கிறது. அப்பிள் செய்யப்பட்ட வினாகிரியை நீங்க பாவிங்க. இதை யார் உபயோகிக்க கூடாது? உண்மையில வயிற்று புண் உள்ளவர்கள், அல்சர் உள்ளவர்கள், இல்லாட்டிக்கு கிட்னி ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக கிட்னியை டியாலிசிஸ் செய்பவர்கள், இல்லாட்டிக்கு கர்ப்பிணி தாய்மார்,
மற்றது குழந்தை பிள்ளைகள் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தை பிள்ளைகள் கடைசியும் பாவிக்க கூடாது. மற்றவர்கள் எவரும் இந்த மாதிரியும் பாவிக்கலாம். இது நல்ல ஒரு சந்தோஷமான ட்ரிங்க். நீங்கள் எங்கேயும் கொண்டு போங்கோ, எல்லாருக்கும் சொல்லுங்கோ. நீங்கள் குறைஞ்சது 25 டேப்லெட்ல இருந்து குறைஞ்சது ஒரு 3-4 மாதத்துல நீங்கள் 10 டேப்லெட் ஆக்குவீங்க. இதை பாவிக்கின்ற முறை எப்படியானது? பாவிக்கின்ற முறை இப்ப நான் சொல்லக்கூடியன்னு சொன்னால், ஒரு தேக்கரண்டி ஒரு பெரிய கிளாஸ் 250 ml கிளாஸுகள் தண்ணிகளை போட்டுட்டு சுடுநீரா அல்லது இளம் சுடுநீரா அல்லது அது சாதாரணமா நீங்க சொல்லலாம் இளம் சுடுதண்ணிலையும் குடிக்கலாம். உங்களுக்கு குடிக்க முடியாட்டிக்கு டயபிட்டிஸ் இல்லாத ஆட்கள் விரும்பினால் நீங்கள் தேன் கூட போட்டும் குடிக்கலாம். டயபிட்டிஸ் இல்லாத ஆட்கள் என்றால் சில கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையா இருக்கிறதால சில பேர் அதை விரும்ப மாட்டினோம். ஆனா என்னுடைய மகள் தேன் விட்டு தான் குடிக்கிறாள். ஏனென்றா அவளுக்கு அதுல விருப்பம் அது கூட அப்படியும் செய்யலாம். நன்றி தேவராஜ் அவர்களே, நன்றி.